அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்க. பழமொழி அறிவோங்களா? இன்னைக்கு அப்பா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வரும்ப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? நெய்க்கு ஒரு காலம் வந்தா, நம்ம உடம்பு சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள பால் சத்து அவசியம் தேவை. இந்த பால் சத்துக்கள் 40 வயசு வரலையும் அவசியம். அதனால ஆன்னா பசு, பசு தர்ற நெய் இருக்குல்ல, அந்த நெய் உணவுகள நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அதான் பொட்டு கரண்டிம்பாங்க. ஒரு பொட்டு போட்டுக்கணும் அது. நெறைய ஊத்தி சாப்பிடக்கூடாது. இது மாரி 40 வயசு வரலையும் நெய்ய பயன்படுத்தணும். 40 வயசுக்கு மேல பூ நெய்ங்க. பூ நெய்ன்னா தேனு. இந்த தேன 40 வயசுக்கு மேல அதிகமா உண்டோம்னா, தேன் தானும் கெடாது. தன்னை சேர்ந்த பொருளையும் கெட விடாது. அந்த தன்மை உள்ளதுனால 40 வயசுக்கு மேல நம்ம தேன் அதிகமா எடுத்துக்கிறோம். இததான் என்ன சொல்றாங்கன்னா, "அப்பா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வரும்ப்பா. ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால், பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்." அதாவது பசுவினுடைய நெய்க்கு ஒரு காலத்துல சாப்பிட்டோம்னா, அதுக்கு மாற்றாக பூவிலேருந்து வரக்கூடிய நெய்யின்னா தேனு. இந்த தேன சாப்பிடுற காலம் ஒண்ணு வரும். அப்படிங்கிறத உணர்த்துனாங்க. நன்றிங்க. வாழ்க்கைப்படுத்துவோம். வணக்கம்.